ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் ஈவினிங். ஸோ நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, எது நாள் வரைக்கும் பார்த்துக்கிட்டு இருந்த நடைகளை தாளத்தில் புகுத்தும் போது எப்படி அது செயல்படுது அப்படிங்கிறத பார்த்துட்டு இருந்தோம். ஸோ இன்றைக்கி பார்க்க போகிற நடை பேர் வந்து கண்ட நடை. கண்டம்னா என்னென்னா 5 அர்த்தம். கண்ட நடைனா 5ன்னு அர்த்தம். ஸோ 5ங்கிறது வந்து ஜதி என்னென்னா தக்க தக்கிட்ட, அதாவது 2 + 3 அப்படிங்கிறத வச்சு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இது சிம்பிளாக ஞாபகம் வச்சதுக்காண்டி. ஸோ இதோட ஜதி என்ன, தக்க தக்கிட்ட. ஸோ 2 + 3 அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ண போகிறோம், எடுத்துக்க போகிறோம். அதாவது தக்கத்தி மீல உள்ள தக்க தக்கிடங்கிறது வந்து மிஸ்ரத்தில் வரும். அதில் உள்ள தக்கிட அப்படின்னு எடுத்து நம்ம தக்க தக்கிட அப்படின்னு சொல்லி வச்சுருக்கோம். சாரி, மிஸ்ரத்தையும் சதுசத்தில் உள்ள 2 + 3 சேர்த்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம், கண்ட நடைன்னு வச்சுருக்காங்க. ஸோ கண்ட நடையை எப்படி ஒவ்வொரு தாளத்தையும் போட்டுனா அது செயல்படுது அப்படின்னு பார்க்கலாம். திரும்பவும் உங்களுக்கு மென்ஷன் பண்ணுறேன், நடைகள் வந்து எல்லா தாளத்தையும் அதோடைய எல்லா அங்கத்துலேயும் மட்டுமே செயல்படக்கூடிய விஷயம். அப்படி செயல்பட்டால் மட்டும்தான் தாளமே என்ன பண்ணால் ஃபுல்ஃபில்லாக ஒரு அழகாக கிடைக்கும். ஸோ அதுக்காக வேண்டி அங்கத்துக்கும் ஜாதிக்கும் நடைக்கும் ஜாதிக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது. கொஞ்சம் அதை தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? சரி, ஓகே. இப்போது கண்டு நடையை நம்ம ஒரு வாட்டி சொல்லிக்கலாம், தக்க தக்கிட. ஸோ இந்த தக்க தக்கிட தான் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இது இப்போ 7 தாளங்களையும் நம்ம புகுத்த போகிறோம். ஃபஸ்ட்டு துருவ தாளம். துருவ தாளத்தோட அங்கே என்ன, லகு திருதம் லகு லகு. ஸோ லகுல நம்ம இப்போது கண்டு நடையை புகுத்தலாம். தக்க தக்கிட்ட 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 தக்க தக்க தக்கிட்ட தக்க தக்கிட்ட தக்க தக்கிட்ட தக்க தக்கிட்ட தக்க தக்கிட்ட. ஸோ இப்போ ஒரு லகு, ஒரு திருதம், ஒரு லகு. ஸோ இது எல்லாத்துலேயும் போட்டுட்டேன். தக்கிட்ட கண்டு நடைய போட்டோம். அதுக்கடுத்து என்ன தாளம், மட்டிய தாளம். ஸோ மட்டிய தாளத்தில் அதோட அங்கம் என்ன, லகு திருதம் லகு. ஸோ இதில் போடலாம். தக்க தக்கிட்ட 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 தக்க தக்கிட்ட. ஸோ இதில் என்ன போட்டோம், ஒரு லகுலையும் தக்க தக்கிட்ட தான், திருதத்துலேயும் தக்க தக்கிட்ட, இன்னொரு லகுலையும் தக்க தக்கிட்ட. ஸோ இதெல்லாம் சேர்ந்த மட்டிய தாளம். அதுக்கடுத்து எனது துருவம் மட்டியும் ரூபகம். ரூபக தாளத்துலேயும் நம்ம கண்ட நடையை போடலாமா? முதல்ல திருதம். தக்க தக்கிட்ட தக்க தக்கிட்ட தக்க தக்கிட்ட தக்க தக்கிட்ட தக்க தக்கிட்ட தக்க தக்கிட்ட. புரிஞ்சிச்சா? ஒரே திருதத்தில் கண்ணடையை புகுத்தினேன். அதுக்கடுத்து என்னது அதோட லகுலையும் புகுத்தினேன். ஸோ இப்போ இதுதான் எனது ரூபக தாளம். ஸோ திரும்ப சொல்லலாம், துருவம் மட்டியம் ரூபகம் ஜம்ப தாளத்துக்கு போடலாம். ஜம்ப தாளத்தோட அங்கே என்ன, ஒரு லகு, ஒரு அணுதிருதம், ஒரு திருதம் போடலாமா? தக்க தக்கிட்ட தக்க தக்கிட்ட தக்க தக்கிட்ட தக்க தக்கிட்ட தக்க தக்க தக்கிட்ட தக்க தக்கிட்ட தக்க தக்கிட்ட தக்க தக்கிட்ட. ஸோ இதில் என்னென்னா, இந்த கண்ட நடையை வந்து ஜம்பதாளத்தில் பூத்தும் போது என்ன கன்ஃபியூஷன் வரும்னா, அணுதிரத்தில் தான் நம்மளுக்கு கன்ஃபியூஷனே வரும். ஏன்னா ஒரு லகு போட்டு முடிச்சுட்டு திருப்பி நம்மளுக்கு திருதம் போட்டு பழகினதுனால இதில் அந்த அணுதிரதம் போடும் போது நம்மளுக்கு ஒரு பீட்டு கொடுக்கறது கொஞ்சம் குழப்படியாக இருக்கும். அதை மட்டும் கொஞ்சம் கவனித்து போட்டுக்கோங்க. சரி, அதுக்கடுத்து எனது துருவம் மட்டியம் ரூபகம் ஜம்பை திரிப்புட தாளத்துக்கு எப்படி போடலான்னு பார்க்கலாமா? தக்க தக்கிட்ட திரிபுட தாளத்தில் அங்கே என்ன வரும்போது சொல்லுங்கள், லகு திருதம் லகு. லகு திருதம் திருதம். ஸோ இந்த இதில் போடலாம். தக்க தக்கிட்ட 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 தக்க தக்கிட்ட. ஸோ இதுதான் எனது திரிபுட தாளம். ஸோ திரிபுட தாளம் முடிஞ்சு எனது ஆடத்தாளம். ஆடத்தாளத்தோட அங்கே என்ன, லகு லகு திருதம் திருதம். ஸோ 2 லகு 2 திருதத்துக்கு நம்ம இதில் கண்ட நடையை புகுத்த போகிறோம். தக்க தக்கிட்ட 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 தக்க தக்கிட்ட. ஸோ 2 லகுலையும் போட்டாச்சு, 2 திருதையும் போட்டாச்சு. ஸோ என்ன பண்ணுச்சு, ஆடத்தாளம் முடிஞ்சிருச்சு. அடுத்து
துருவம், மட்டியம், ரூபகம், சம்பை, திரிபுட, அடதாளம் போட்டாச்சு. இப்போ ஏகதாளம். ஏகதாளம் என்னது? ரொம்ப ஈஸியான தாளம். ஒரே ஒரு லகு. ஸோ ஒரு லகுல போட்டு காமிக்கலாமா? தக்க தக்கிட்ட தக்க தக்கிட்ட தக்க தக்கிட்ட தக்க தக்கிட்ட. ஓகே ஃப்ரெண்ட்ஸ்.